இயற்கை ஜோதிட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கன்னிராசி பெண்கள் சிறப்பு தன்மையும் அவர்களுடைய நேர்கொண்ட பார்வையும் பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். கன்னிராசி பெண்களை மனைவியா அமைந்தவர்கள் போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த 4 ராசியில் ஒரு ராசி கன்னிராசி ஆகும். இந்த கன்னிராசி பெண்கள் பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமாக இருப்பார்கள். செதுக்கி வைத்த சிலைகள் போல் இருப்பார்கள். இவர்கள் கண்கள், மூக்கு, உதடை வைத்தே இந்த பெண்கள் கன்னிராசிக்காரர்கள் என்று சொல்லிவிடலாம். சதுரமாக இல்லாமலும் நீட்டமாக இல்லாமலும் ரவுண்டு பேசாமல் இல்லாமலும் அது ஒரு சிலை வடிவம் போல் இருக்கும் இந்த கன்னிராசி பெண்களின் முகம். இவர் முகம் எப்படி சிலை போல இருக்குமோ அதே போல் இவர்களுடைய எண்ணமும் கலை சார்ந்து இருக்கும். இந்த பெண்களுக்கு இயற்கையாகவே ஓவியம், இயல், இசை, நாடகம் என அரங்கேற்றம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாக கன்னிராசி பெண்கள் 80% பேர் கலை உணர்வு கொண்டவர்கள். பள்ளி வயதிலேயோ அல்லது திருமணத்திற்கு பிறகோ இவர்கள் டான்ஸ் ஆடாமல் இருக்கவே மாட்டார்கள். ஒரு குச்சிப்பிடி நடனமாவது ஆடியே தீர்வார்கள். அந்த அளவுக்கு கலை உணர்வு கொண்டவர்கள், இசையில் அபார நாட்டம் கொண்டவர்கள். அதே போல் குடும்ப பொறுப்பில் இவர்களுக்கு நிகர் வேற யாரும் இருக்க முடியாது. எப்பொழுதுமே காய்க்கும் மரம்தான் கல்லடிப்படும் என்பது உதாரணம் போல ஒரு தோப்பில் 4 வகையான மரங்கள் இருந்தாலும் எந்த மரம் காய்த்திருக்கிறதோ அந்த மரம் தான் அடிவாங்கும் என்பது போல் இந்த கன்னிராசி பெண்கள் மனம் எப்பொழுதும் கனிந்த சுவையாக இருக்கும். இவர்களிடம் பேசுவதற்கும் இதமாக இருக்கும், பழகுவதற்கும் உன்னதமாக இருக்கும். இந்த கன்னிராசி பெண்களிடம் நட்பு வைத்துக் கொண்டால் நாம் வாழ்வில் பல சுவாரஸ்யங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே அந்த பெண்கள் இருப்பார்கள். கன்னிராசி பெண்களுக்கு இந்த உலகத்தில் அனைத்து உறவும் சுமூகமாக இருக்கும். ஆனால் கணவன் என்ற உறவு மட்டும் சுமூகமாக இருக்காது. ஏதோ ஒரு 20% பேருக்கு வேண்டுமென்றால் கணவன் உறவு சுமூகமாக இருக்கும். மீதமுள்ள 80% கன்னிராசி பெண்களுக்கு கணவன் உலகம் கனவாகத்தான் இருக்கும். ஆனாலும் வெளியில் சொல்லிக் கொள்ளாமல் கண்ணியமாக குடும்பம் நடத்தக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி பெண்கள். பள்ளி பருவத்திலே நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். எவ்வளவு நண்பர்கள் இருந்தாலும் தனக்கென்று கொள்கைப்பாடோடு சில நண்பர்களை மட்டும் இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதே போல் நண்பர்களுக்காக வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பாடத்திட்டங்களை படிக்கும் போது தான் சீக்கிரமாக படித்துவிட்டு தன் சக நண்பர்களுக்கும் சொல்லித் தருவார்கள். அந்த அளவுக்கு சிறு வயது முதலே இவர்களுக்கு கல்வியானம் இறைவன் கொடுத்து விடுவான். அதே போல் கன்னிராசியில் பிறந்த பெண்கள் அநேக பேர் டீச்சர் வேலையும், தையல் வேலையையும், வக்கீல் வேலை, இப்படி போதிக்கிற வேலையை தான் இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இவர்களுக்கு அதிகம் உடல் உழைப்பு என்பது இவர்களுக்கு ஆகாது. ஏனென்றால் இவர்கள் அபார மூளை சக்தி வாய்ந்தவர்கள். கன்னிராசியில் புதன் பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறார். அதனால் கன்னியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதுமே தனக்கு எவ்வளவு இடர்பாடுகள், சோதனைகள் வந்தாலும் அது பிறரிடம் காட்டிக்கொள்ளாமல் தன்னை ஒரு ஹாப்பினஸில் இருக்கிற மாதிரியே தான் காட்டிக்கொள்வார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் மனம் கலங்குவது இவர்களுக்கு பிடிக்காது. அதனால் இவர்கள் இருக்கும் இடம் எப்பொழுதுமே கலகலப்பாகத்தான் இருக்கும். பிராங்கா சொல்லணும் என்றால் கேலியும் கூத்துமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாலி பேர்வழி இவர்கள். ஜாலி பேர்வழி என்றால் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சோசியல் டைப் இவர்கள். தன்னை பற்றியும் தனக்கு வரக்கூடிய இன்னல் சொற்களை பற்றியும் கவலைப்படாமல் மற்றவர்களுக்கு மோட்டிவேட் கொடுக்கணும் என்பதுதான் இவர்கள் நோக்கமாக இருக்கும். அதனால்தான் இவர்கள் அநேகம் பெயர் டீச்சர் வேலையை தான் சூஸ் பண்ணுவார்கள். இவர்கள் கால் பதிக்காத இலாக்கா இவை இருக்காது என்று சொல்லலாம். கதை, காவியம், ஓவியம், நடனம், சினிமா துறை என்று பல துறைகளில் இவர்களை பார்க்கலாம். அச்சகம், பதிப்பகம், ரியல் எஸ்டேட், பத்திரப்பதிவாளர், ரிஜிஸ்டர் என பல துறைகளை இவர்களை காணலாம். எப்பொழுதுமே ஆணுக்கு ஈடாக தன்னை ஒரு கிரியேட்டிவாக வைத்திருப்பார்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப மென்மையானவர்கள். இந்த கன்னியின் காதல் கிடைத்து விட்டால் அந்த காதலன் மிகப்பெரிய சாதனையாளர் ஆவான். அப்படி ஒரு மோட்டிவேட் கொடுப்பார்கள். என்னடா கன்னிராசி பெண்களை பெருமையா சொல்கிறோம் என்றெல்லாம் எண்ண வேண்டாம்.
எப்பொழுதுமே உள்ளதை உள்ளபடி சொல்லும் போது சில விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும். கன்னிராசி பெண்களை காதலியாகவோ மனைவியாக பெறக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். இந்த கன்னியில் பிறந்த பெண்களுக்கு அமையக்கூடிய கணவன் அதிக பேர் நாத்திகவாதியாக இருப்பார்கள். ஒரு சிலர் ஆன்மீகவாதியாக இருந்தாலும், நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, ஆத்திகவாதியாக இருந்தாலும் சரி, களங்கம் என்னவோ கன்னிக்குத்தான் என்பது போல் இவர்களிடம் கணவர்மார்கள் பெரும்பாலும் நல்ல விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களை சந்தேகிப்பார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு மாமனார் மாமியார் வீட்டில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைப்பதில்லை. ஆனால் வேலை பழுது மட்டும் அதிகமாக இருக்கும். இவர்கள் வெளியிலும் கடுமையாக வேலை செய்து வந்து வீட்டிலும் கடுமையாக வேலை செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அதனாலேயே தன்னுடைய அதீத புத்திசாலித்தனத்தால் சுலபமான வேலையை தான் இவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். வியாபார ஸ்தலங்களில் இவர்கள் சென்றால் அந்த கடை முதலாளிக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஏனென்றால் இவர்கள் பேச்சு திறனாலே அந்த வியாபாரத்தை அதிகரிக்க செய்வார்கள். இவர்களின் பெருமையை எடுத்துச் சொன்னால் எண்ணில் அடங்காதவை என்று சொல்லலாம். சிறிய வயது முதலே பெரியோர்களை மதிக்க தெரிந்த பெண்மணிகள். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு என்பது போல் இவர்கள் எப்பொழுதும் ஒரு கண்ணியத்துடன் சிறு வயது முதலே மெச்சூரிட்டி அடைந்த குணம் உள்ளவர்கள் என்று சொல்லலாம். அதேபோல் நண்பர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும், தனக்கு என்று ஒரு ஸ்டேட்டஸை வகுத்து கொண்டு, தனக்கு என்று ஒரு கோட்பாட்டை வகுத்து கொண்டு, நண்பர்களிடத்திலும் கலகலப்பாகவும் பேசிக்கொண்டு, தன்னை ஒரு பாதுகாப்பான நிலையிலும் வைத்துக்கொண்டுதான் பழகுவார்கள். அப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய பெண்மணி என்று சொல்லலாம். ஆனால் இவர்கள் வெகுளித்தனமாக பழகுவதை மற்றவர்கள் தவறாக கருதலாம். அதை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். நாம் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய வந்தோமோ அதை செய்ய வேண்டும் என்று கன்னியில் பிறந்த ஒவ்வொரு கன்னியும் கண்ணியமாக வாழ்வார்கள். இந்த பெண்மணிகளுக்கு திருமண வயது வரை அவ்வளவு தொந்தரவு இருக்காது. திருமணத்துக்கு பிறகு கணவனுடைய தொந்தரவு இருக்கோ இல்லையோ, நிச்சயமாக மாமியார் நாத்தனாருடைய தொந்தரவு இருக்கும். தாயின் அன்பு திருமணத்துக்கு பிறகு கிடைப்பது அரிதாகும். ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும் தாய் அன்பு கிடைக்கலாம். பாரதி கண்ட புதுமை பெண் யார் என்றால் இந்த கன்னி பெண்ணை சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் சட்டென்று கோபப்பட மாட்டார்கள், பொறுமை இழக்க மாட்டார்கள். ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல் இவர்கள் சாதாரண பெண்மணிகள் அல்ல, அநீதியை தட்டி கேட்கும் பெண்மணிகள். அதீத கோபம் அடையும் போது இந்த பெண்மணிகளுக்கு ஒரு பாட்டு இருக்கிறது. ஓ ஒரு தென்றல் புயலாகும் காலமே. முழுக்க முழுக்க இந்த பாட்டு வரிகள் இந்த கன்னிராசி பெண்களுக்கே பொருந்தும். கண்ணியமான பொறுமையின் சிகரம்தான் இந்த கன்னி பெண்கள். ஆனால் அநீதி வரும்போது அதை கண்டு அஞ்சி நடுங்குவர் அல்ல இந்த கன்னிராசிக்காரர்கள். அப்பொழுது இந்த பாட்டு வரிகள் போலவே இவர்கள் நடந்து கொண்டு தன்னை காத்து கொள்வார்கள். இவர்கள் வாழ்க்கையில் எத்தனை தடவை விழுந்தாலும் விருச்சிக ராசி பெண்மணி போல மீண்டும் மீண்டும் எழக்கூடிய தைரியம், மனப்பக்குவம் இயற்கையாகவே இறைவன் கொடுத்து விடுவான். கலாச்சார பண்புகளை மதிக்க தெரிந்த இந்த கன்னிராசி பெண்கள் அதேபோல் தனக்கு இல்லை என்றாலும் தானம் தர்மம் செய்வதில் இவர்களுக்கு யாரும் சொல்லித்தரவே தேவையில்லை. மீன்குட்டிக்கு நீச்சல் கற்றுத்தர தேவை என்பது இல்லை என்பது போல் இவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களை உபசரிப்பார்கள். தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், தனக்கு இல்லையே என்று சில நேரம் வருந்தினாலும் அடுத்தவரிடம் எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். எப்பொழுதுமே நான் நன்றாக இருக்கிறேன், பரவாயில்ல, எனக்கு ஆண்டவன் துணை இருக்கான் என்று சொல்லுவார்களே தவிர எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு விரக்தி நிலையில் புலம்ப மாட்டார்கள். தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு மற்றவர்களுக்கு மோட்டிவேட்டாகத்தான் இந்த கன்னிராசி பெண்கள் இருப்பார்கள். பெரும்பாலும் கன்னிராசி பெண்கள் மாநிறத்தில் தான் இருப்பார்கள். சிலர் கருப்பாக இருக்கலாம். அம்மன் போல் காட்சியளிப்பார்கள். லைட்டா பச்சையும் மாநிறமாக இருப்பார்கள். இதில் ஒரு சிலர் மட்டும்தான் சிவப்பாக இருப்பார்கள். மாநிறமாக இருந்தாலும் கவரிமானாக இருப்பார்கள். அதுதான் பெரிய விஷயம்.
தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதொன்றோ. நாம் ஏன் சினிமா பாட்டு சினிமா படத்தையெல்லாம் எடுத்து சொல்கிறோம் என்றால், சிலர் சொல்லலாம், என்னங்க ஜோடம் என்றால் பட்டையும் கொட்டையும் போட்டு ஆச்சார சீலனா சொல்லணுமே, இப்படி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கிறீங்களேன்னெல்லாம் சில பேர் கேள்வி கேட்கலாம். வாழ்க்கையை எப்போதுமே ஒரு பெரிய ஒரு ட்ரெஸ்ஸா எடுத்துக்க கூடாது. வாழ்க்கையை ஜாலியா வாழ கத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த கன்னிராசி பெண்களை பார்த்து நாம் வாழ கத்துக்கலாம். கன்னிராசி பெண்கள் நண்பராக கிடைத்தவர்கள் அத்தனை பேரும் பூர்வ ஜென்மம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? அனைவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழலில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் சதா அதையே நினைத்து கொண்டு நம்மை நாம் தொலைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு ஒரு இலக்கணமாக, உதாரணமாக இருப்பவர்கள் தான் இந்த கன்னிராசி பெண்கள். இந்த கன்னிராசியில் தான் அன்னை தெரசா போன்ற உத்தம பெண்மணிகள் எத்தனை தான் தீங்கு செய்திருந்தாலும் அது இறைவனிடமே ஒப்படைத்துவிட்டு இவர்கள் மற்றவர்களுக்கு குழி பறிக்க மாட்டார்கள். ஆனால் கொடுமை நேர்ந்த போதில் இவர்கள் தந்திரமாக அவர்களை பழிவாங்கி விடுவார்கள். அது தனக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் ஒழிய இவர்களா யாரையும் கெடுத்ததாக சரித்திரம் இருக்காது. சில பெண்கள் விரக்தி நிலையில் தன்னந்தனியாகவே வாழ்ந்து விடுவார்கள். ஏதோ ஒரு லட்சியத்தை இலக்காக வைத்துக் கொண்டு கணவன் இல்லை என்றாலும் கண்ணியமாக வாழக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே இவர்கள் பேரின்பம் காண்பார்கள். நாம் அதற்காகத்தான் பிறந்தோம் என்று மற்றவரிடம் இவர்களே எடுத்து கூறுவார்கள். அந்த அளவுக்கு கருணையின் பிறப்பிடமாக இருக்கும் இந்த கன்னிராசி பெண்கள். இவர்கள் மருத்துவத்துறையில் இருந்தால் அந்த மருத்துவத்துறைக்கே ஒரு சிறப்பு. இவர்கள் இருக்கும் வார்டில் இருக்கக்கூடிய நோயாளிகள் இவர்கள் வந்தாலே அவர்கள் அனைவரும் சந்தோஷப்படுவார்கள். அந்த அளவுக்கு அவங்களை கண்ணியமா பார்த்து கொள்வார்கள். இன்னும் பிராங்கா சொல்லணும் என்றால், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி என்றாலே அங்கு இருக்கிறவர்கள் பேஷண்ட்டுகளை கடுகடுப்பாகத்தான் பேசுகிறார்கள். நான் எத்தனையோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பார்த்திருக்கேன். அவர்களை குறை சொல்றேன் என்று நினைக்கக்கூடாது. பொதுவாக கவர்மெண்ட் ஆபீசர்கள், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பஸ்ஸா கண்டக்டர் டிரைவராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் அவங்க அப்பா வீட்டு சொத்து கொடுப்பது போல நினைத்து கொண்டு மக்களை மரியாதை இல்லாமல் நடத்தி கொள்வார்கள். ஆனால் இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்மணிகள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் தன்னை ஒரு பெருமையாய் நினைத்துக் கொள்ளாமல் சக மனிதர்களோடு சக மனிதர்களாக பழகி அவர்களுக்கு வேணுங்கிற உதவியை நிச்சயமாக தன்னால் முடிந்த உதவியை இந்த கன்னிராசி பெண்கள் செய்து கொடுப்பார்கள். அதனால தான் இவ்வளவு அம்சம் கொண்ட பெண்மணியை பாராட்டாமல் இருக்க முடியாதல்லவா? இவர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்க ஒரு அன்னை தெரசா இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு இந்த பெண்மணிகள் மனித குலத்தை லவ் பண்ணக்கூடியவர்கள். தனக்கு மற்றவர்கள் தீங்கு நினைத்தால் கூட இன்னார் செய்தாரை ஒருவர் அவர் நான நன்மையும் செய்திடல் என்ற பழமொழிக்கு ஏற்பாற்போல் இந்த கன்னிராசி பெண்கள் முடிந்தவரை நன்மையைத்தான் செய்வார்கள். ஒரு வக்கீலாக இருந்தார்கள் என்றால், அதிலும் கவர்மெண்ட் வக்கீலாக இருந்தாலும் சாதாரண எளியவர்களுக்கெல்லாம் தன்னுடைய வாத திறமையால் எப்படியும் நீதியை நிலைநாட்டி கொடுப்பார்கள். அதே இவர்கள் ஜட்ஜாக வந்தால் அங்கே நீதி வாழும். இதே கன்னியில் பிறந்த பெண்கள் அந்த மாவட்ட கலெக்டராக இருந்தால் அந்த தலைநகரமே புனிதமடையும். ஒரு சிலருக்கு சிறு வயதிலே திருமணமாகிவிடும். அப்படி சிறு வயதிலே திருமணமானவர்களுக்கு விவாக முறிவு ஏற்படும். பெருவாரியாக கன்னிராசி பெண்கள் படித்து முடித்து ஒரு வேலை வாங்கிய பிறகுதான் திருமணம் செய்வேன் என்று லட்சியத்தோடு வாழக்கூடியவர்கள். அப்படி உள்ளவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகும். அதே போல் முயற்சி ஸ்தானத்தில் உள்ளவர்கள், அதாவது முற்போக்கான சிந்தனை லட்சியவாதிகள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் லட்சியம் நிறைவேறும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நிச்சயமாக வெற்றி அடையும். அதனால் தைரியமாக வெற்றி நடை போடுங்கள். உங்கள் எண்ணம் போல் வாழ்வு நிச்சயமாக அமையும். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நன்மைகளே நடக்கும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.